ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எஸ்தரை குறித்து பார்க்க போறோம். எஸ்தரை குறித்து ஏற்கனவே நம்மளுக்கு அறிந்த காரியம் ஒரு அனாதை பெண்ணை எப்படி ஒரு தேசத்துக்கே ராஜாத்தியாக கர்த்தர் உயர்த்துகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுல நாம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்குது? இது ஏதோ ஒரு எஸ்தர்ன்ற ஒரு மனுஷியை குறித்து ஆண்டவர் சொல்கிற காரியம் அல்ல. இது நம்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஒரு மனுஷியை எப்படி கர்த்தர் நடத்துறார், ஒரு மனுஷனை எப்படி கர்த்தர் நடத்துறார் என்று தெரிந்து கொள்ளும் போது நம்மை எப்படி நடத்துகிறார், ஏன் நம்மளை எப்படி நடத்துகிறார், எதற்காக அப்படி நடத்துகிறார்ன்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஒரு அனாதை பெண்ணையே அரசியாக்குறார் அப்படின்னாலே ராஜரீக அபிஷேகம். இது தாவீதுக்கு இருந்தது. ஒரு ஆடு மேய்க்கிறவனை அரசனாக உயர்த்துகிற ஒரு அபிஷேகம். அப்ப இங்க ஒரு ராஜாத்தியாக உயர்த்துறாருன்னா இது ராஜரீக அபிஷேகம். எங்கேயோ ஒரு மூலையில ஒரு அனாதையா இருந்த பொண்ணு, அவங்க அப்பா அம்மா அந்த அடிமையா இருந்தவங்களா இருந்திருக்கணும், அங்கதான் பிறந்திருக்கணும். அதே இடத்துல அண்ணனாக இருக்க வேண்டிய மொர்தெகாய் அதே இடத்துல அடிமையா இருந்திருக்கிறாரு. அப்பா அம்மா இல்லைன்னு உடனே எஸ்தரை எடுத்து வளர்க்கிறார். அப்ப அவருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. அந்த பிள்ளை அனாதையை விட்டுட்டு வராம மொர்தெகாய் எடுத்துட்டு வளர்க்கிறாரு. அப்ப இங்க அந்த ராஜா ஒரு பெரிய விருந்து பண்றான். அகாஸ்வேரு ராஜா பெரிய விருந்து ஒண்ணு பண்றான். அந்த விருந்து எதுக்காக நடக்குது என்னன்றதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அந்த விருந்துல அப்ப ராணியா இருக்கிற வஸ்தியை வர சொல்லும் போது வஸ்தி வர மறுக்கிறா. உடனே வஸ்திய பதவி இறக்கம் பண்றாங்க, அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. சும்மா விவாகரத்து பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். அனுப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் ராஜாவுக்கு ஒரு துணை அவசியம்னு சொல்லி ஒரு பெண்ணை தேடுறாங்க. அதுலதான் எஸ்தரை பார்த்து கூட்டிட்டு போறாங்க அரண்மனைக்கு. எஸ்தர் ராஜாவின் கண்களை தய கிடைக்கிது. எஸ்தர் ராணி ஆகுறாங்க. அதுக்கு அடுத்தது மொர்தெகாய் ராஜாவுக்கு எதிர்த்து 2 பேரு உள்ள இருக்கிறானுங்க. ராஜாவை கொலை பண்ணான்னு சதித்திட்டம் போடுறானுங்க. அதை எஸ்தர் மூலமா ராஜாவுக்கு மொர்தெகாய் வெளிப்படுத்துறாரு. உடனே அது தீர விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அது உண்மைன்னு உடனே அந்த 2 பேரையும் பனிஷ் பண்ணிடுறாங்க. ஆனா மொர்தெகாய்க்கு ஒரு ரிவார்டும் இல்லை. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராம போய் அவன் சரித்திர புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கும்போது தெரியுது மொர்தெகாய் தன்னை காப்பாத்திருக்குது. அதுக்காக மொர்தெகாய்க்கு ஏதாவது செஞ்சீங்களான ஒன்றும் செய்யலன்னு உடனே அப்ப அவரை ராஜா அவரை கனப்படுத்துறாரு. அந்த கனப்படுத்துறது வித்தியாசமான எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமான் மொர்தெகாயை கொல்றதா தூக்கு மரம் செஞ்சு வைக்கிறான். அவன் அதுக்காக வரான், ராஜாட்ட பார்க்க வரான். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ராஜா மொர்தெகாய்ன்னு சொல்லாம ராஜா ஒருத்தனை கனப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னு உடனே அவனை உம்முடைய வஸ்திரத்தை கொடுத்து, உம்முடைய ராஜமுடியை கொடுத்து, அவனை உம்முடைய குதிரையில வச்சு அப்படி கனப்படுத்தணும்ன்றான். அது தனக்கு தான் நினைச்சு. ஆனா அந்த ராஜா சொல்றான் அப்படி மொர்தெகாய்க்கு செய்யின்னு மொர்தெகாயை கனப்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஆமான இவன் மொர்தெகாய் வணங்கவே மாட்டேங்கிறார். ஏன்னா அவன் அமலேக்கியன். ஆமான் ஒரு அமலேக்கியன், ஆகாக்கியன்னு இருக்கும். நீங்க எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல ஆகாக்கியன் ஆகாக்குன்னு ஒரு ராஜா, அமலேக்கிய ராஜா. அந்த வம்சத்துல வந்தவங்க ஆகாக்கியன். அவனை இவன் மொர்தெகாய் வணங்கணும் உடனே ஒரு யூதன் ஒரு அமலேக்கியனை வணங்குவதான். ஏன்னா அந்த அமலேக்கியர்கள் யூதர்களுக்கு எதிர்த்து நின்னாங்க வம்சமா. அதனால அந்த மொர்தெகாய் வணங்கலை. எல்லாரும் வணங்கும் போது மொர்தெகாய் மட்டும் இந்த ஆமானை வணங்கலை. அதனால அந்த ஆமான் மொர்தெகாயை அழிக்கிறது இல்லை, மொர்தெகாயோட குலத்தையே அழிச்சிடணும்னு சொல்லி யூத குலத்தையே அழிக்கணும்னு ஒரு திட்டம் போடுறான். திட்டம் போட்டு அது ராஜாட்டையும்
போய் சொல்றா. ராஜாவும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஒரு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. இருக்கிற யூதர்களெல்லாம் கொல்லலான்ட்டு பூர்ன்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு பேர் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மொர்தெகாய் எஸ்தர்ட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி போட்டிருக்குது, நீ அதுக்கு உதவி செய்யற. நான் ராஜா கிட்டே போகல, பல நாட்கள் ஆச்சு ராஜா கிட்ட போய். அப்படி அனுமதி இல்லாம போனா கொன்றுவான் போது, நீ அப்ப சுயநலமா தானே இருக்கிற அப்படின்னு. உன்னைய வந்து ஆண்டவர் வந்து இந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறது, ராணியா வச்சிருக்கிறது ஜனங்களை காப்பாத்துறதுக்காக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு உடனே, அப்ப சரி நான் போறேன், உயிரே பணம் வச்சு போறேன், ஆனா எனக்காக நீங்க எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. யூத ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. எஸ்தருக்கு ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைக்குது. எஸ்தர் போய் ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த விருந்துக்கு ஆமானி ராஜாவையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் போறாங்க. விருந்துல உனக்கு என்ன வேணாலும் தரேன், தேசத்துல பாதி நாள் நான் தரேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் இன்னொரு விருந்து பண்றேன், அதுக்கும் நீங்க வந்தா போதும்னு. அடுத்த நாள் விருந்துல தான் எஸ்தர் வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி என் ஜீவனுக்கு பாதுகாப்பு இல்லை, என் குலத்துக்கு பாதுகாப்பு இல்லை, என் குல ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அழிக்க திட்டம் போறாங்கன்னா யாருன்னா இந்த ஆமான் தான். இந்த ஆமான் தான் யூத குலத்தையும் நானும் யூத குலம்னு அப்பதான் வெளிப்படுத்துறாங்க எஸ்தர். அது வரைக்கும் வெளிப்படுத்தலை தான் யூத குலம்னு. வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தி உடனே ராஜா வந்து அந்த ஆணியை ரிவர்ஸ் பண்றார். ஆமானை தூக்குல போட்டுறாங்க. ஆமான் வச்ச தூக்கு மரத்துல ஆமானை தூக்கி போட்டாங்க. ஆமான் வந்து முர்தெகாய்க்க வச்ச தூக்கு மரத்துல ஆமானை தூக்கி போட்டுறாங்க. அவனை சேர்ந்தவங்க எல்லாரையும், அவன் பிள்ளைகள் எல்லாம் 10 பேரையும் கொண்டுறாங்க. அவன் யாரெல்லாம் ஏத்துனாங்களோ காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு. பூரிம்னு ஒரு சட்டத்தை எஸ்தரும் முர்தெகாயும் சேர்ந்து போடுறாங்க. யாரெல்லாம் யூதர்களை எத்தனினாங்களோ யூதர்கள் அவங்களை அழிக்கும்படியாக திட்டம் மாத்தி ஆணை பிறப்பிக்கப்படுது. முர்தெகாய் வந்து தனக்கு அண்ணன், பெரியப்பா பையன் அப்படின்றத எஸ்தர் வெளிப்படுத்துறாங்க. உடனே அந்த ஆமான் இருந்த ஸ்தானத்துக்கு முர்தெகாயை உயர்த்துறாரு ராஜா அப்படின்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுல நம்ம முக்கியமாக நம்ம என்னெல்லாம் இதை கவனிக்கணும் அப்படின்னா, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வாட் we have to learn from this book. அந்த எஸ்தர் புக்ல இருந்து, இந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து, முர்தெகாயோட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கத்துக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் ஒரு அநாத பெண்ணை அரசியாக்குறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கோ ஒரு இடத்துல இருந்த யாருக்குமே தெரியாத ஒரு எஸ்தரை தேசத்துக்கே ராணியா கர்த்தர் உயர்த்துறார். அது எஸ்தருக்கே தெரியாது. அப்ப ஒரு அநாத பெண்ணுன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு அநாத பெண்ணு அப்படின்றத முதல்ல நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படின்னாதான் நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட தாய் தகப்பனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு அனாதை நான் யோசித்து பாருங்க. ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இப்ப எஸ்தரை குறித்து பார்க்கறதுனால இந்த இடத்துல அதை பேசுவது சரியா இருக்கும். இப்ப அண்ணன் வந்து அரண்மனையில வேலை பார்க்கறான். மொர்தெகாய் அண்ணன் வேலை பார்க்கறாரு அரண்மனையில. அரண்மனையிலன்னா ராஜா கூட பானபாத்திரக்காரனா கிடையாது. அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஒரு சோல்ஜர் தான். ஒரு ஆர்டினரி சோல்ஜர். அப்ப இவர் கிளம்புறாருன்னும் போது இவருக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் செய்யணும், தயார் பண்ணணும். அதுக்கெல்லாம் அந்த எஸ்தர் ஹெல்ப் பண்ணுது. சின்ன பொண்ணு. அதுக்கு பேர் வந்து அத்சாள். முர்தெகாய் பேர் வச்சிருக்கலாம், எஸ்தர்ன்னு சொல்லி சொல்றாங்க. எஸ்தர்னா நட்சத்திரம். அவள் நட்சத்திரத்தை போல சொல்லிக்க போறா, உயரத்துக்கு போக போறா அப்படின்னு ஒருவேளை முர்தெகாய் வச்சு ஆண்டு பேர் வச்சிருக்கலாம், நட்சத்திரம்ட்டு. அப்ப அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ற அண்ணனுக்கு எல்லாம் சமைக்கிறதுக்கெல்லாம். அண்ணன் போன உடனே இந்த பிள்ளை அன்றாட வேலையை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும், அக்கம் பக்கத்துல எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க எல்லாம் அப்பா அம்மான்னு போகும்போது, இதுக்கு தனக்கு ஒரு தாய் தகப்பன் இல்லையே, அம்மான்னு கூப்பிட அப்பான்னு கூப்பிட யாருமே இல்லையேன்னு சொல்லி என்ன ஒரு தவிப்பு இருந்திருக்கும் அந்த பிள்ளைக்குள்ள. யோசித்து பார்க்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட தாய்
தகப்பனை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா தெரியும். அவங்க யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த தாய் தகப்பன், அவங்க மூலமா தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் 10 கட்டளைகள் கொடுக்கும்போது முதல் கட்டளை என்ன பண்ணார்? தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னார். தாய் தகப்பனை கனம் பண்ணு. முதல்ல என்ன வணங்குன்னார். படைத்த என்ன வணங்கு, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, என்ன மாதிரி ஒரு உருவத்தை வச்சுட்டுலாம் நீ என்ன பண்ணாத, விக்கிரகத்தை வச்சுட்டுலாம் நீ ஆராதனை பண்ணாத, அப்படிலாம் சொன்னார். ஓய்வு நாளை பரிசுத்த நாள் ஆசரி, ஏன்னா நான் தான் உன்னை போஷிக்கிறேன். நீ உன்னுடைய கை பலத்தினால அல்ல, உன் பராக்கிரமத்தினால அல்ல, நீ என்ன வச்சு தான் பிழைக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 7வது நாள் நீ ஓய்வாயிருன்ற. நீ வேலை பார்த்து பார்த்தா நீ சாப்பிடணும், வாழ்க்கை நடத்தும்னு நினைக்காத. நீ ஓய்ந்திருக்கும் போதும் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம்னு காமிக்கிறாரு. இவ்வளவு சொன்னவர் கடைசியா என்ன சொல்றாரு? அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு, தன்னை குறித்த காரியம் அவ்வளவு சொன்ன பிறகு நமக்காக பேசும்போது முதல் கமாண்ட் என்ன சொல்ற? தாய் தகப்பனை கனம் பண்ணுனார். நல்ல தாயாக இருந்தா, நல்ல தகப்பனாக இருந்தா கனம் பண்ணு அப்படி சொல்லலை. அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க மூலமா தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால அவங்க நம்ம கனப்படுத்தணும். இது கமாண்டு. இது நீ இப்படி இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி கிடையாது. நீ உன் தாய் தகப்பனை கனம் பண்ணினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி இல்லை. இது இட்ஸ் அ கமாண்ட். கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்ப தாய் தகப்பனை கனம் பண்ணினாரு. ஆனா எஸ்தருக்கோ தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. எப்படி இருந்து யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு 6 வயசுல இருந்து யோசித்து பாருங்க. மிச்சவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா பார்க்கும்போது அவங்கவுங்க அப்பா அம்மாவோட வெளியே போறாங்க வராங்க அக்கம் பக்கத்துல. ஆனா இந்த பிள்ளைக்கோ அப்பா அம்மா யாரும் கிடையாது. எப்படி இருந்து யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட அந்த எஸ்தர் ஏதோ அண்ணன் கண்களை தய கிடைச்சது, சாப்பிடுது, ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளையை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்தார். அது மாதிரிதான் நமக்கு. நம்ம எங்கேயோ இருக்கிறோம்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருப்பார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப யாரையும் உயர்த்த முடியும்ன்றதுதான். எஸ்தரை குறித்த ஒரு தரிசனம் ஆண்டவருக்கு இருந்தது. நம்மை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் இருக்கிறதுனால தான் உருவாக்கி இருக்கிறார். எஸ்தர் பார்த்தீங்கன்னா அரண்மனையில பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருந்தாங்க, தாழ்மையா இருந்தாங்க. ஏன்னா அந்த அரண்மனைக்கு போன பிறகு கூட பார்த்தீங்கன்னா அந்த வயசுல மூத்த மொர்தெகாய்க்குடைய சொற்படி கீழ்ப்படிந்து தான் இருந்தாங்க. அது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்திரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அதே இது 20வது வசனத்துல இருக்குது. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்திரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அப்ப கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. தன்னிச்சையாக நடக்கல, அமைதியா அடக்கமா இருக்கிறாங்க. எல்லார் கண்ணிலும் தயவு கிடைக்குது. இந்த எஸ்தருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லார் கண்ணிலும் தயவு கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்த நாள். அவன் பார்வைனா 8வது வசனத்துல பார்த்தா புரியும். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏக்காயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏக்காயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு, அதாவது ஏக்காயின் பார்வைக்கு நன்றாயிருந்ததனால் அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். பாருங்க, அவன் கண்கள்ல, ஏகாயின் கண்கள்ல அவளுக்கு தயவு கிடைக்கிது. இது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல. அடுத்து அதே அதிகாரத்துல 15வது வசனம் பார்த்தீங்கன்னா 15, 17
மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேயாளின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவன் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏக்காய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்ணிலும் தயவு கிடைத்தது. இங்கேயும் சொல்றார், எல்லார் கண்ணிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்ததுன்னு. 17வது வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இப்ப எல்லார் கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. இதுதான் எஸ்தர் புஸ்தகத்துல மெயினா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. முதலாவது, கர்த்தருடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. அதனால தான் எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் கண்ணில் தயவு கிடைக்குது. அதனால தான் மொர்தெகாய் எடுத்து வளர்க்கிறார் இந்த பிள்ளைய. இரண்டாவது, அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லார் கண்ணிலையும் தயவு கிடைக்கிது. அடுத்தது, ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. இது தயவு, தயை அப்படின்னா ஃபேவர் அப்படின்னா நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இருக்கு, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அப்படின்னா. எஸ்தரை பார்க்கும்போது, ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுமா? நன்மை செய்யணும் இவங்களுக்குன்னு தோணுமா? அவங்க எதுவுமே கேட்காமலே, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்கள பற்றி சொல்றதுக்கு முன்னாலேயே அவங்க பார்க்குறவங்களுக்கு தோணுமா? இவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும்னு தோணுமா? அவங்களுக்கா தோணுமா இவங்க நன்மை செய்யணும் இவங்களுக்கு அப்படின்னு தோணுமா? அதான் தயைன்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம். இது கீ வேர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதுதான் எஸ்தர் புஸ்தகத்துடைய சென்டர். அதாவது மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்றாரு, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தர் பயப்படுறாங்க ராஜாட்ட போறதுக்கு. ஏன்னா இவன் ஆமான் திட்டம் போட்டான் அழிக்கிறதுக்கு, யூத குலத்தையே சட்டம் போட்டாச்சு. ராஜா முத்திரை வச்சுட்டான், அதில் முத்திரை மோதிரத்தை வச்சு. அப்ப அதை பார்த்துட்டு மொர்தெகாய் என்ன பண்றாரு? ரெட்டு உடுத்திட்டு இருக்கிறாரு. ரெட்டு உடுத்தினா சாக்கு உடுத்தி அவரு தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப எஸ்தர் போய் வேற ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புறாங்க, வேற வஸ்திரத்தை கொடுத்து மாத்திக்கணும். இல்ல, என் குலம் அழியுதே, நம்ம குலம் அழியுதேன்றாரு மொர்தெகாய். அப்ப நீ அதான் சொல்றாரு, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் வேறொரு ஆளுநர் எழுப்புவாரு தன் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு. உனக்கு இந்த பொசிஷன், இந்த மேன்மை இதுக்காக ஆண்டவர்கள் கொடுத்திருக்கலாம் இல்லையான்ற. இதுதான் கீவர்ஸ். இது நமக்காக சொல்லப்படுகிறது. நாம எழும்பணுன்றதுதான். நீ எழும்பலைன்னா, நீ ஊழியத்துக்காக நீ வரலைன்னா வேறு ஒருவரை ஆண்டவர் எழுப்புவார்ன்றதுதான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சவுல் கீழ்ப்படியல ஆண்டவருக்கு. அமலேக்கியரை மொத்தமா அழிச்சிருன்னார் ஆண்டவர். சவுலை சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ணாரு? முதல் தரமான பிராணிகள் எல்லாத்தையும், பொருட்கள் எல்லாத்தையும் உச்சிதமானதெல்லாம் எடுத்து அழிக்காம வச்சுக்கிட்டாரு. 2ஆம் தரமானதெல்லாம் அழிச்சாரு. ஏன்னா அந்த முதல் தரமானதெல்லாம் நம்ம வச்சுக்கலான்னு. அப்பதான் சாமுவேல் போய் சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நீ கழுதையை தேடித்தான் வந்த. ஆனா ஆண்டவர் இந்த தேசத்துக்கே ராஜாவாக்கி இருக்கிறார். இவ்வளவு செஞ்சவர் உனக்கு எல்லாத்துக்கும் தரமாட்டாரா? நீ போய் இந்த ஆடு மாடு போய் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கியே, இதுவா? இதை விட ஏராளமானது உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. 2வது, இவர் 7 நாள் காத்துரு, நான் வந்துருவேன்னார் சாமுவேல். பலியிட்டுறாத, நான் வந்துடுறேன். ஆசாரியன் இவர் தான், தீர்க்கதரிசியும் ஆசாரியனாக இருக்கிறாரு சாமுவேல். இவர் பலி செலுத்தணும். 7வது நாள் நான் அது பண்றேன், அதுக்கப்புறம் நீ எல்லா வேலையும் செய்கின்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? 7வது நாள் இவர் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு மேல இருக்குது ராஜரீக அபிஷேகம், ஆசாரியனுக்கான அபிஷேகம் கிடையாது சவுல் ராஜாவுக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஆசாரியன் செய்ய வேண்டியதை இவர் துணிஞ்சு செஞ்சிடறாரு. இப்ப இந்த 2 காரியத்தினால
அமலேக்கியரை அழிச்சிட முற்றிலுமாக அழிச்சிருந்தார் ஆண்டவர். முற்றிலுமாக அழிக்காம விட்டாரு. ரெண்டாவது, ஆசாரியன் செய்ய வேண்டியதை இவர் செஞ்சிட்டாரு. இந்த ரெண்டு விஷயத்தினால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சவுலுக்கு பதில் தாவீதை எழுப்பிட்டு வந்துட்டார். அப்ப அதே போலதான் நம்ம நம்ம வாசல் நின்று கதவை தட்டுவார் ஆண்டவர். நம்ம கதவை திறக்கணும். நம்ம கதவை திறந்தோன்னா நம்ம கூட வந்து இருப்பார். நம்ம கதவை திறக்கலைன்னா அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அடுத்து ஒருவனை எழுப்பி அவனை வச்சு அந்த ஊழியத்தை செஞ்சிருவார். அவருடைய டைம் டேபிள் அவர் போயிட்டே இருப்பார். நம்மளை தான் நம்பி இருப்பார், நம்மளை நம்பி இருப்பார். ஆனா அதுக்காக நம்மையே நம்பி இருக்கிறார் நினைச்சக்கூடாது. நம்மளை சார்ந்து இருக்கிறாரு, நம்மளை வச்சுதான் நடத்தணும்னு. ஆனா நம்ம கோஆபரேட் பண்ணலைன்னா அவர் அடுத்தவனை தேடி போயிடுவார். அதுதான் இங்க சொல்றார் மொர்தெகாய். நீ யூத ஜனங்களுக்காக ராஜாட்ட போய் பேசல அப்படின்னா வேறு ஒருவனை கொண்டு அதை செஞ்சிருவார் ஆண்டவர். நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறாருன்னா அது ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொசிஷன் நினைக்கணும். அப்ப அந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கான கணத்தை நம்ம செலுத்தணும். எந்த நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா ரெண்டு விதத்துல ஆண்டவர் பேசுவார் இந்த உலகத்துக்கு. ஒன்று த்ரூ பைபிள், இன்னொன்று த்ரூ அஸ், நம்ம மூலமாக. நம்ம எப்பயும் நினைக்கிறோம் பைபிள்ல இருந்து வசனத்தை சொல்லி தான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம். இல்ல, நீங்க தான் எழுதப்பட்ட நிருபம்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்ப்பாங்க, நம்மகிட்ட இருந்து வர அன்பை பார்ப்பாங்க, அதுல இயேசுவை பார்ப்பாங்க, அதுல அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, தொடப்படுவாங்க. உங்களை கவனிப்பாங்க, உங்க வாழ்க்கையை கவனிப்பாங்க. நீங்க எப்படி வாழ்றீங்க, எப்படி பேசுறீங்க, உங்கள்கிட்ட இருந்து அன்பு எப்படி வெளிப்படுதுன்றத பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க அதன் மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இந்த பைபிள்ல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எஸ்தர் புஸ்தகத்துல தேவனோ கர்த்தர்னோ கிடையாது, யெகோவா அப்படின்றதோ கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க ஆண்டவர் தான் நடத்துறாருன்றத பார்க்கிறோம். அப்படி சொன்ன உடனே, மொர்தெகாய் சொன்ன உடனே, அந்த எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். எஸ்தர் சொல்றாங்க, நான் ராஜாட்ட போறேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்ப யூத ஜனங்கள் எல்லாத்தையும் மொர்தெகாய் ஜெபிக்க வைக்கிறார், உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறார். ராஜாவுடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைக்கணும்னு. எஸ்தர் போகணும், எஸ்தர் போக அனுமதி கொடுக்கணும் முதல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இவங்க எஸ்தர் ராஜாவை பார்க்காமலே இருக்கிறாங்க. ஏன்னா ராஜா அனுமதி கொடுத்தாதான் பார்க்க முடியும்னு. இந்த இடத்துல முக்கியமான நம்ம பார்க்கணும். இந்த முதல் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா வஸ்தி, முதல் ராணியாக இருந்த வஸ்தி ஏன் அவங்க வர மறுத்தாங்க? ஏன்னா அவன் பெரிய விருந்து பண்றான் அகாஸ்வேர் ராஜா. எதுக்காக அந்த விருந்துன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 180 நாள் பண்றான், அடுத்து 7 நாள் பண்றான். எதுக்காக அப்படின்னு நம்ம நினைக்கணும். பார்த்தீங்கன்னா அவன் அவன் தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு அவன் அதிபதியா இருக்கிறான். அது உலகத்துல பாதின்றாங்க அன்னைக்கு இருந்து. உலகத்துல இந்த முதல் வசனத்துல இருக்கு, எஸ்தர் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. அப்ப இவன் எதுக்காக இந்த அந்த 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவு விளங்க செய்து கொண்டிருந்தான். அடுத்த 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த விருந்து பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் அடுத்து போர் செய்ய போகணும். அப்ப ஜனங்களுடைய ஆதரவு இவனுக்கு வேணும்.
அதுக்காகத்தான் இவன் அந்த பிரஸ்தாபத்தை காமிக்கிறான். எல்லாரும் கூட்டிட்டு வந்து மற்ற பிரபுக்கள், சேனாபதிகள், அவங்க மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு இவன் விருந்து பண்றான் முதல்ல. அடுத்து ஆர்டினரி பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு 7 நாள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறாங்க. என்னெல்லாம் கேட்குறாங்களோ கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குன்னா, இவன் போய் ஜெயிக்கணும். அடுத்து அடுத்து போருக்கு போய் ஒரு முக்கியமாக என்ன சொல்ல, கிரீஸ் அவங்களை எதிர்த்து போகும்போது தோத்து போறான். திரும்பி அவங்க ஜெயிக்கணும் இவன் போய். அதுக்காக என்ன பண்றான், இவங்களை எல்லாம் திரட்டுறான், இவங்க ஆதரவு வேணும்ட்டு. அதுக்குத்தான் அவ்வளவு பெரிய விருந்து பண்றான். அப்ப தன்னுடைய பிரஸ்தாபத்தை காமிக்கிறதுக்காக என்ன பண்றான், தன் மனைவி எவ்வளவு அழகானவள்னு காமிக்கிறதுக்காக வஸ்தியை கூப்பிடுறான். வஸ்தி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1ஆம் 9வது ராஜஸ்திரியாக வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். அவ்வளவு அங்க விருந்து நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு வந்து கூப்பிட்டு விடுறாங்க, ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு. எதுக்காகன்னா, ஒரு நாள் நான் எவ்வளவு அழகான மனைவி எனக்கு இருக்கிறா பாருன்னு காமிக்கணும். இவன் பெருமைக்காக கூப்பிடுறான். வஸ்தி வரல. அப்பதான் என்ன பண்றானுங்க, அவங்க கூட இருக்கிற அந்த இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, 1 ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்ரீயாக வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அச்சமயத்தில் எவ்வளவு மூர்க்க வெறி கொண்டான் இருக்குது, ரொம்ப கோபமான ராஜான்றத. அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காரலுமான கர்ஷேனா, சேதார், அத்மாதா, தர்ஷீஸ், மேரேஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். 7 பேர் இவங்க பிரதானமானவங்க. இவங்க வந்து ஞானிகள், ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றவனுங்க. இந்த 7 பேர் உட்கார்ந்துருக்கிறானுங்க. ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாக வஸ்தி செய்யாமற் போன நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். இப்ப அவங்கள்ட்ட கேட்கிறார், அட்வைஸ் கேட்கிறார் ராஜா. இப்ப வரமாட்டேன்ட்டா ராணி, ராஜா சொல்லி. அப்ப இதுக்கு சட்டத்தின்படி நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகேஸ்வரனுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கு கூட அநியாயம் செய்தாள். இது எல்லாருக்கும் முன்னாடி அநியாயம் நடந்திருக்குது என்றார் மெமுகான்றவன் சொல்றான். ராஜாவாகிய அகஸ்வரர் ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன போது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமா எண்ணுவார்கள் என்று சொல்றான். இது தெரிஞ்சிச்சுன்னா நாட்டில் உள்ள எல்லா மனைவிமார்களும் புருஷர்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்றான். இன்றைய தினமே பெர்சியாவிலும் ஏரியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். அசட்டை பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. புருஷன்மார்களை மனைவி மேல அசட்டை பண்ணிடுவாங்க. அதனால பனிஷ் பண்ணணும்ன்றான் ராஜஸ்திரி வஸ்தியை. ராஜாவுக்கு சம்மதி இருந்தால் வஸ்தி நீ ராஜாவாகிய அகாஸ்வருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ்யமேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கு மேதியாக்குரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப அவளை அரண்மனையை விட்டே வெளியேற்றிட்டாங்க. எதுக்காக அப்படின்பது நல்லா நீங்க சரித்திர புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வஸ்தி ஏன் வரமாட்டேன்னாங்கன்னா, அவங்க அந்த நேரம் கர்ப்பிணியா இருந்தாங்கன்றாங்க, பிரெக்னெண்டா இருந்தாங்க. அதனாலதான் அதோட அவங்க வர விரும்பலன்ட்டு. 2வது, ராஜா நல்ல நிலைமையில இல்லாம மது போதையில இருக்கிறான், அந்த போதையில இருக்கிறான். அதனால 3வது, மற்றவங்க சொல்படி நடக்கிறான். ராஜா சுயமாக நல்ல ஒரு முடிவு எடுத்து அவன் அப்படி பண்ணல, மற்றவங்க சொல்படி நடக்கிறான். ஆனா தன்னை அப்படி காமிக்கணும்னு அவங்க விரும்பலைன்றாங்க. ஆனா அதுல அந்த சரித்திர புஸ்தகத்தை படிச்சு பார்க்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வஸ்தி அரண்மனை விட்டு போனாலும் இந்த வஸ்தி போன பிறகு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எஸ்தர் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வர்றாங்க. ஏன்னா அந்த 2வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, இவைகளை பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது, அந்த கோபமெல்லாம் போன பிறகு அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை செவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளே இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும்.
அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபோதிலே இருக்க சகல கன்னி பெண்களை கூட்டி சூசான் அரண்மனைக்குள்ள கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏக்காயின் வசத்திலே ஒப்புக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்பு வேண்டியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாக தோன்றினால் அப்படியே செய்தான். அப்ப பாருங்க, அது அப்ப அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தேடும்போது தான் எஸ்தரை வந்து கொண்டு வராங்க. எஸ்தர் வரும்போது பாருங்க, தெரியுமா, அந்த அரண்மனையில ஏராளமான பெண்கள் கன்னி பெண்களை கூட்டு வராங்க. அதுலதான் ஒருத்தி எஸ்தர். ஆனா அங்க வரும்போது எஸ்தர் வந்து அந்த அரண்மனையை வந்து எப்படி பார்த்திருப்பாங்க? பிரம்மாண்டமா அந்த அரண்மனையை பார்த்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய அரண்மனையா, அந்த செழிப்பு, ஏராளமான ஜனங்கள் வேலை பார்க்கறது எல்லாத்தையும் பார்த்து. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த அரண்மனைக்கு மாத்திரமல்ல அந்த தேசத்துக்கே அவங்க ராணியாக போறாங்கன்றது எஸ்தருக்கு தெரியாது. அப்படி இது வந்து நமக்கு ஆண்டவர் சொல்றது. நம்மளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. ஏதோ அடிமையை போல அந்த இடத்துல நம்ம இருக்கலாம், அந்நியமாக இருக்கலாம். ஆனா அந்த இடத்துலயே நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் உயர்த்துவார், நம்மளை மகோன்னதமான ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு போயிடுவார். நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் அதை பார்ப்பாரு. இப்போ நான் இருக்கிற சபையில் 40,000 பேருன்றாங்க கணக்குப்படி விசுவாசிகள். அந்த 40,000 பேரில் ஒருத்தன் தான் நான். நம்மகிட்ட சாத்தா வந்து சொல்லுவான், நீ பார்த்து இந்த மேடையில் நான் பேசுகிறேன், யாரோ மேடையில் நின்று பேசுகிறாங்க, நீ இந்த 40,000 ஒன்று தானேன்னுவான். ஆமாம், 40,000 ஒன்று தான். ஆனால் கர்த்தருடைய பார்வை என் மேலே இருக்குது. எனக்குன்னு மேடைகள் இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. நான் டெய்லி ஜெபிக்கிறது அதுதான். இந்த சென்னை பட்டணம் முழுக்க எத்தனையோ சபைகள் இருக்குது. எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதவங்க இருக்காங்க. எவ்வளோ சபைகள் இருக்குது. இந்தியா முழுக்க அப்படி இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. 2 விதமான ஊழியம் இருக்குது. ஒன்று இயேசு அறிந்தவர்கள், இன்னொன்று இயேசு அறியாதவர்கள். அப்போ உலகம் முழுவதும் வாசல்கள் திறந்து இருக்குது. 8 திசையும் வாசல்கள் திறந்து கிடக்கு. நம்ம ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவது லேசான காரியம். ஆனால் அதுக்கு நான் ஆயத்தமாகணும். அதுக்குத்தான் என்னை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நம்மளுக்கு 30 வருஷம் ஊழியம் பண்ண தேவையில்லை, 40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் பண்ண தேவையில்லை. 3.5 வருஷம் இயேசு போல ஊழியம் பண்ணா போதும். மரித்தவனை உயிரோடு எழுப்பணும், முடவன் நடக்கணும், குருடன் பார்க்கணும், ஊமை பேசணும், செவிடன் கேட்கணும். நம்ம போகும்போதே பேதுரு எப்படி ஒரு ஸ்ட்ரீட்ல போனார்னா பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடுமோ, எப்படி பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் போட்ட போது பிசாசு எல்லாம் அலறிட்டு ஓடிச்சு, வியாதியெல்லாம் ஓடிச்சு. இந்த பிசாசை கொண்டு போட்ட வியாதியும் ஓடி போச்சு, பிசாசும் ஓடி போச்சு. அப்படி போல இருக்கணும் நம்ம பண்ற ஊழியம். அதுதான் என் வாஞ்ச. ஏதோ ஐ டு பிரீச், ஐ டு ப்ரே, அது தேவையில்லை. ஐ டு சிங், அது தேவையில்லை. இப்படி போல பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை என்று சொல்ற மாதிரி இருக்கணும். நம்ம வித்தியாசமான ஒரு ஊழியத்தை செய்யணும், அன்யூஷுவலா இருக்கணும், நம்ம எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும். ஏதோ நானும் ஊழியம் பண்ணேன் அப்படி இல்லை, அது தேவை கிடையாது. நமக்கு நம்ம ஊழியத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும்படியாக ஆண்டவர் பண்ணுவார். அதை தான் இந்த நம்ம இடத்துல காமிக்கிறார். அந்த ஹிஸ்டரியை பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, வஸ்தி அந்த அரண்மனையை விட்டு போனாலும் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் வந்து அந்த வஸ்தியுடைய மகனை எடுத்து வளர்த்தாங்கன்னு இருக்குது. அவனை வளர்த்து அவன் தான் அடுத்த ராஜாவாகிறான். அகாஸ்வேரு ராஜா வந்து திருமணமாகும் போது அவனுக்கு வயசு 40. எஸ்தருக்கு வந்து வயசு வந்து 14 வயசு. அவங்க வாழ்ந்த காலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் 54வது வயசுல அவனுடைய பாடி கார்டு, அவனுடைய மெய்காப்பாளனே அவனை கொன்றுறான், அசாசினேட் பண்ணிடுறான் அந்த ராஜாவை. அதுக்கு அடுத்து ராஜாவை யார் வரான்னா, வஸ்தியுடைய பையன்தான் வரான். அவன் தான் அர்த்தசஷ்டா ராஜா. அவனுக்கு கீழே தான் நெகேமியா பானபாத்திரக்காரர் வராரு. அந்த நெகேமியாவுக்கு அவன் கண்களில் தயை கிடைக்கிது. அந்த எருசலேம் நகரத்துக்கும் ஆலயத்துக்கும் அவன் தான் அந்த மதிலை கட்டுறான். வந்து அப்ப இந்த வஸ்தியை வந்து ஆண்டவர் விட்டுறல. நம்ம அதனால ஏதோ நம்மளா ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது.
வஸ்தியை பற்றி நம்ம ஏற்கனவே கேட்ட பிரசங்களை வச்சு நம்மளுடைய அறிவின்படி வஸ்தியை பேசக்கூடாது. முர்திகாயை பற்றி நாம பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார், ஆண்டவர் என்ன சொல்றார்ன்றதை பார்க்கணும். நல்ல ஆராய்ந்து அறிந்து பார்த்து தான் நம்ம சொல்லணும். நம்ம பார்ப்போம், இன்னைக்கு ஃபியூச்சர்ல பார்ப்போம். பர்சிலான்ற ஒரு கேரக்டர்லாம் ஒண்டர்ஃபுல் கேரக்டர். ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான் அது, ஆனா அது ஒரு மகோன்னதமான ஒரு கேரக்டர். பர்சிலான்ற கேரக்டர் தாவீது வாழ்ந்த காலத்துல இருந்தவர், தாவீது ஆதரிச்சவர். இதெல்லாம் எதுக்கு நம்ம காமிக்கிறாருன்னா, பொக்கிஷம் மாதிரி, முத்துக்கள் மாதிரி நமக்கு காமிக்கிறார். அதெல்லாம் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றது. இன்னைக்கு நானா எஸ்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. எஸ்தர் பத்தி நமக்கு தெரியும். நம்ம அறியாத காரியம் என்னன்னு எஸ்தர் எடுத்து வளர்த்துருக்காங்க பாருங்க. அந்த வஸ்தியுடைய பையனை எடுத்து வளர்த்துருக்கிறாங்க. எஸ்தருடைய காலகட்டத்தில் நடந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. எஸ்ராவை பத்தி பார்க்கும்போது, எஸ்ரா 6ஆம் அதிகாரத்துக்கும் 7ஆம் அதிகாரத்துக்கும் நடுவுல தான் எஸ்தருடைய காரியம் நடந்ததுன்னு பார்த்தோம். அது எஸ்ராவின் வருகைக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எஸ்ரா எப்படி அடிமையா இருந்த அந்த யூத குலத்தை பாபிலோன்ல இருந்து கொண்டு வந்தாரு. முதல்ல செருபாபேல் கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். 2வது எஸ்ரா கொண்டு வந்தார். 3வது நெகேமியா கொண்டு வந்தாரு அவர் தலைமையில. இந்த எஸ்ராவுடைய வருகைக்கு, அந்த வரதுக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த எஸ்தருடைய காரியம் நடக்குது. நெகேமியாவுக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. நெகேமியாவுடைய அந்த காலகட்டத்துக்கு 30 வருஷம் முன்னாடி நடக்குது. பைபிள்ல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நெகேமியாவுக்கு அப்புறம் எஸ்தர் புஸ்தகம் இருக்குது. ஆனா இந்த நடந்தது எப்படின்னா, நெகேமியாவுக்கு 30 வருஷம் முன்னாடி நடந்தது. முர்தேகாய்க்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 100 வயசு இருக்குன்றாங்க. எக்ஸாக்டா சொல்ல 120 இருக்குன்றாங்க. 120 இருக்குன்றாங்க. நல்ல வயசானவர். அதுல பாத்தீங்கன்னா, அவங்க தாத்தா தான் அடிமையா கொண்டு போகப்பட்டார். அதுல முர்தேகாய் அடிமையா கொண்டு போகப்பட்டான் இருக்குது. அது நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க முப்பாட்டன், அவங்க பாட்டனுக்கு பாட்டன், முப்பாட்டன் கொண்டு போகப்பட்டார். அவர் வம்சத்துல வந்தவர் தான் முர்தேகாய். இதுல நம்மளுடைய நாடு இந்து தேசம் முதல்னு இருக்குது. அது ரொம்ப சந்தோஷத்தர விஷயம். பைபிள்ல இந்தியாவுடைய பேர் வந்திருக்குதுன்றது. எஸ்தர் பாத்தீங்கன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க அரண்மனையில. பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல்ல பார்ப்போம். எஸ்தர் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி, இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வரனிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, 12 மாசம், ஒரு வருஷம், 6 மாசம் வெள்ளை போல தைலத்தால சுத்திகரிப்பாங்க. அடுத்த 6 மாசம் சுகந்த வர்க்கங்கள், நறுமணங்களால அவங்களுக்கு வாசம் ஊட்டி அதுக்கப்புறம் தான் ராஜா கிட்ட கொண்டு போவாங்க. இவ்வளவு காரியங்களுக்கு அப்புறம் தான் எஸ்தர் அங்க போறாங்க. அது 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்திலிருந்தே தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக, அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அவ வேண்டியதெல்லாம் அவளுக்கு கொடுப்பாங்க. ஆனா எஸ்தர் எதையுமே கேட்கல. பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, மொர்தெகாய் தனக்கு குமாரத்தை ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது, அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எதையுமே கேட்கல, ஆசைப்படலை. எஸ்தர் எது கேட்டாலும் கொடுக்கப்படும், அது ராஜா அரண்மனையில். ஆனா எஸ்தர் எதுவுமே கேட்கல. தனக்கு என்ன கொடுக்கப்படுமோ சட்டப்படி அதை மட்டும் வாங்கிட்டு இருந்துட்டாங்க. இதுல முக்கியமான காரியம் எப்படின்னா, 12 மாசம் சுத்திகரிச்சு தான் ராஜா முன்னாடி கொண்டு வராங்க. ஆனா யோசேப்பு பார்த்தீங்கன்னா, பார்வோன் ராஜாவுக்கு சொப்பனம் வருது. அந்த ஞானிகளால, சாஸ்திரிகளால அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியலன்னு உடனே, அப்ப அந்த பானபாத்திரக்கு அப்ப தான் சொல்றான், எனக்கும் சேம்பாய் தலைவனுக்கும் ஒரே நாள் சொப்பனம் வந்துச்சு, 2 பேரும் குழம்பி போயிருந்தோம். அப்ப எபிரேய பிள்ளையாண்டன் ஒருத்தன் அங்க சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் யோசேப்புன்னு பேரு, அவன் தான் எங்களுக்கு விளக்கம் சொன்னான்.
அந்த சுயம்பை தலைவனை 3 நாள்ல தூக்கு போட்டுருவாங்க. என்னைய வந்து 3 நாளுக்கு அப்புறம் என்னுடைய ஸ்தானத்துல நான் வந்து நியமிக்கப்படுவேன்னு சொன்னான். அது அதே மாதிரி நடந்ததுன்னு உடனே அப்பதான் யோசேப்பை கூப்பிட்டு விடுறாங்க. அப்ப யோசேப்புக்கு இப்போ ராஜா கிட்ட வரணும்னா 12 மாசம் ஆகணும். அப்படி ஆகல. உடனே அவனை சுத்திகரிச்சு அவன் நறுமணம் மூட்டி கொண்டாந்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளணும் இதுல இருந்து. அப்ப இப்படித்தான் அப்படித்தான் இப்படி போனா தான் அவரை பார்க்க முடியும். இப்படி போனா தான் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவன் பார்க்க முடியும். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு ராத்திரியில உங்களை ரெடி பண்ணி கொண்டு போய் நிறுத்திடுவாரு. ஆண்டவரால முடியாது எதுவுமே கிடையாது. உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா ஆண்டவர் எப்படி உயர்த்துவார்? இதெல்லாம் தான் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் ஞாபகம் ஊட்டுவார். பைபிள்ல வேற எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்ட்டு. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். நீ யூத குலம்ன்றத சொல்லாதன்னு மொர்தெகாய் எஸ்தர்ட்ட சொல்லிட்டார். ஏன்னா எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்க. ஒரு கூட்டம் இந்த ஆமானை சேர்ந்தவங்க அந்த அமலேக்கியர்கள் வந்து யூத குலத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. அதனால எஸ்தர் என்ன பண்றாரு, நீ சொல்லாத யூத குலம்னு. ஏன்னா அந்த பகைமை உண்டாயிரும். அது எடுத்த உடனே ஆச்சுன்னா காரியம் நடக்காம போயிடும். அதனால ஞானமா முருதா என்ன சொல்றாரு, நீ சொல்லாதுன்றாரு. அதே மாதிரி இவங்களும் சொல்லவே இல்லை, தன் யூத குலம்ன்றதெல்லாம் சொல்லலை. 21வது வசனம் பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்நாட்டில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்க போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மும் வைத்து ராஜாவாகிய அகஸ்வரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேரு ராஜாவை அகஸ்வேர் ராஜாவை வந்து கொலை செய்யணும்னு திட்டம் போடுறானுங்க. அதை மொர்தெகாய் வந்து என்ன பண்றாரு, எஸ்தர் மூலமா ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அது உண்மைன்னு தெரிஞ்சவொடனே அவங்க 2 பேரையும் என்ன பண்ணிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, தூக்கி போடப்பட்டார்கள் இருக்குது. ஆனா மொர்தெகாய்க்கு ராஜா எதுவுமே செய்யலை, எந்த ரிவார்டும் கொடுக்கல. ஆனா அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் 6வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. இது இடப்பட்டது என்னன்னு சொல்ற, அப்பதான் புரியும் உங்களுக்கு. அந்த ராத்திரியிலே அப்படின்னு ஏன் அப்படி சொன்னா, ஏன் அது முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இடையில தான் இவன் வந்து ஆமான் வந்து என்ன பண்ணிடுறான், திட்டம் போடுறான். அதாவது இவர் வந்து மொர்தெகாய் வந்து வணங்க மாட்டேங்கிறாரு. இவன் ஆமான் வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். இவன் வரும்போது எல்லாரும் வணங்குறாங்க, ஆனா மொர்தெகாய் மட்டும் வணங்க மாட்டேங்கிறார். அது வந்து அவனுக்கு கோபம் வருது. 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த நடவடிக்கை பின்பு, அதாவது அந்த 2 பேரு ராஜாவை கொலை செய்ய நினைக்கிறானுங்க. அது ராஜாவுக்கு தெரிய வருது, அவங்கள தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகினை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபலுக்குமேக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அவனை உயர்த்தி வச்சிட்டாரு, அவனை வந்து ஆமான. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு ராஜாவின் ஊழியர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏன் அவங்க நமஸ்கரிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதன் அமலேக்கியனுக்கு முன்னாடி போய் வணங்குறதான்னு சொல்லி மொர்தெகாய் வணங்கல. நான் கர்த்தரை மாத்திரம்தான் வணங்குவேன்ட்டு. நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தானியேலுடைய அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி வரும். ஏன்னா அந்த சிலையை அவங்க வணங்கல. நேபுகாத்நேச்சார் வச்ச சிலையை நாங்க வணங்கல. நாங்க ஆண்டவரை தான் வணங்குவோம் ஒழிய அவர் ஒருவர் தான் தெய்வம், அதை எதையும் நாங்க வணங்க மாட்டோம்ட்டாங்க. அப்பதான் அக்னி சூளையில போடுறான் ராஜா. அந்த அக்னி சூளை போட்டு அவங்க சொல்றாங்க, இந்த அக்னி சூளையில போட்டாலும் இதுல இருந்து எங்கள் கர்த்தர் விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை தான் வணங்குவோம்னு இருந்தாங்க. இப்படி போல வைராக்கியமா மொர்தெகாய் இங்க நிக்கிறாரு.
அப்பொழுதுதான் பாருங்க, அப்பொழுது 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில், அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடைய சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்கும் என்று பார்க்கிறதுக்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். இவன் யூதன், அதனாலதான் அவன் வணங்க மாட்டேங்கிறான்ட்டு ஆமானுக்கு போய் சொல்லி விடுறானுங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். பாருங்க எவ்வளவு கோபமாயிட்டான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால், அதாவது யூதர்கள்னு அவனுக்கு அறிவிச்சிருந்ததுனால, அகாஸ்வேரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். மொத்த யூதர் குலத்தையும் நம்ம காலி பண்ணிடணும்னு பிளான் பண்றான். ராஜாவாகிய அகாஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தின் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. பூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெர்ஷிய வார்த்தை, அதாவது சீட்டு போடுறதுக்கான ஒரு வார்த்தை. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விருப்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஒரு கூட்ட ஜனம் சரியில்லாம இருக்காங்க, மித்த ஜனங்களோட ஒத்து போகல, அது யூத ஜனம், அது அப்படி இருக்குது சரியில்லைன்னு சொல்லி அவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்றான். இதே தான் நேபுகாத்நேச்சார் காலத்துல நடந்தது, அதே தான் இங்க நடக்குது. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜாவினவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்கார கையில் கொடுப்பேன் என்றான். அதாவது 66 கோடி ரூபாய்க்கு வெள்ளியை தருவேன்றான். அந்த மதிப்பு 66 கோடி ரூபாய்க்கு வெள்ளி, அந்த வெள்ளியை கொண்டாந்து கொடுப்பேன்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்க தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாயின் அம்மதத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு ஒன்று இஷ்டப்படி செய்யலாம் என்றான். பாருங்க, ராஜா கட்டில பரப்பிச்சுட்டான் யூத ஜனங்களெல்லாம் அழிக்க சொல்லி. இதுதான் இதோடைய பிளாட். எஸ்தர் புஸ்தகத்தினுடைய ஒரு அஸ்திபாரம் இதுதான். ஏன் மொர்தெகாய் எஸ்தர் ஆண்டவர் கொண்டு வராருன்னா, யூத ஜனங்கள் அழிக்கிறதுக்காக இப்படி இவங்க கிளம்புவாங்க, இதை தடுத்து போடுறதுக்கு தான் கொண்டு வர்றாரு. அப்படி போல ஆண்டவர் நம்ம கொண்டு ஊழியத்தை செய்யறதுக்காக நம்மளை தூக்கிட்டு வருவார். நம்மளை கொண்டாந்து ஒரு இடத்துல கொண்டாந்து நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நமக்கு தெரியாது, நமக்கு சாதாரண நம்ம வந்துக்கிட்டே இருப்போம், நமக்கு தெரியாது நம்ம என்ன எதுக்காக இப்படி நம்ம பண்ண போறோம், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய போறோம்னு தெரியாது. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிறாங்க நம்ம போறோம், ஒரு கூட்ட ஜனங்கத்திட்ட நம்ம போய் பாடுறோம், மியூசிக் போடுறோம், பிரசங்கம் பண்றோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம், இதுதான் ஊழியம் நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கர்த்தர் என்ன செய்யறார் அதை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலைன்னா என்ன ஆகும், இதுதான் ரொட்டீன் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, நானும் பிரசங்கம் பண்றேன், ரொட்டீன் மினிஸ்ட்ரி பண்றாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க நான் பாக்குறேன், இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு ரொட்டீன் மினிஸ்ட்ரி இல்ல. ஆண்டவர் என்ன செய்ய போறார், ஆண்டவர் என்ன செய்ய போறார், மூவ் பண்ண போறார், அகில உலகத்தை அசைப்பேன்றார், உலகத்தை அசைக்க போறார். அப்ப அதுல என்னுடைய பார்ட் என்ன, அதை தெரிந்து கொள்ளணும். எனக்கு கேமரா தெரிஞ்சதுனால நான் வாடு கேமரா பண்ணிட்டு போயிட்டு இருக்க கூடாது. எனக்கு படம் வரைஞ்சனால நான் படம் வரைஞ்சிட்டு போய்கிட்டு கூடாது. நான் அதுல ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆஃப் த ஸ்கிரீன்ல திரைக்கு பின்னால நான் தயாராகிக்கிட்டே இருக்கணும். என்னை எந்த டைம் பிக்சர்ல கொண்டு வரார், எந்த டைம் என்னை லைன் லைட்ல கொண்டு வருவாரோ அந்த நேரம் நான் அப்பதான் நான் செயல்பட ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் என்னைய நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அந்த ஆயத்தப்படுத்துதல் தான் இல்லை, ப்ரிப்பரேஷன் இல்லை. ப்ரிப்பரேஷன் அவசியம். நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும். நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்கணும். இந்த 3 விட்டுறக்கூடாது. வேதத்தை அதிகமாக தியானிக்கணும், அதுதான் பிரதானம். முதல்ல இந்த வேதம் தான் ஜெபத்துக்குள்ளேயும் ஆராதனைக்குள்ளேயும் நம்மளை வளர வைக்கும். வேதத்தை அறியலைன்னா, பைபிளை பத்தி தரவு நாலேஜ் இல்லைன்னா ஆண்டவரை பத்தி தரவு நாலேஜ் இருக்காது. ஆண்டவரை பத்தி தரவு நாலேஜ் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை சரியாக ஆராதிக்க முடியாது. வணங்குகிற தெய்வம் யாரு, நீ தொழுது கொள்ளுகிற தெய்வம் யாரு, அத்தனை பட்டண மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய்
பவுலை நிறுத்தின மாதிரி நம்மளை நிறுத்தி நீ வணங்குகிற தெய்வத்தை பத்தி சொல்லுன்னு சொல்லும் போது தைரியமா அங்க சொல்றவங்களா இருக்கணும். நம்ம அதை யோசித்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை எங்க மேடை திறப்பாருன்னு சொல்ல முடியாது, எந்த மேடையில கொண்டு போய் நிறுத்துவார்னு சொல்லவே முடியாது. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ, அது வீதிகளிலும் வழியருகே மேடைகளில் நின்று கூப்பிடுகிறது என்றாரு. எவ்ரிவேர் ஆப்பர்ச்சுனிட்டி சார் வெயிட்டிங். எல்லா இடத்துலையும் ஊழியத்திற்கான தேவைகள் இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா, அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அங்க அந்த வியாதியில ஜனங்க படுற வேதனைகளை பார்த்துட்டு சொல்றாங்க, எத்தனை பேருக்கு ஜெபம் தேவைப்படுதுன்னு. இவங்க ஒருத்தவங்களுக்காக போய் ஜெபம் பண்ண போயிருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்கிற பெட்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க சொல்றாங்க எவ்வளவு தூரத்துக்கு ஜனங்கள் வந்து தேவையோடு இருக்கிறாங்கன்னு. அப்படிதான் இருக்குது. நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்ட மாதிரி உலகமே இருட்டுன்னு சொல்லி உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே போய் பார்க்கணும், வெளியே போய் உலகத்தை பார்க்கணும். உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, சரீரத்துல எவ்வளவு வியாதியோடு இருக்கிறாங்க, ஆவி ஆத்துமால எவ்வளவு சோர்ந்து போய் இருக்கிறாங்க, எப்படி ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, எப்படி ஒரு இருளுக்குள்ள இருக்கிறாங்க. விடுதலை கிடைக்குமா, வெளிச்சம் வருமா, அதை பார்க்கணும். சாத்தா என்ன பண்ணுவான்னா, ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்ல கொண்டு இவங்களை விட்டுருவான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்துறதுக்கான காரியங்களை கொண்டு விட்டுருவான். அதுலேயே ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதை விட்டு வெளியே வரணும், வெளியே வந்தாதான் தெரியும் உலகத்துல எவ்வளவு தேவைகள் இருக்குதுன்னு. அப்பதான் நம்ம அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா, இவன் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கு ராஜாவும் என்ன பண்ணிட்டாரு, ஒத்துக்கொண்டார். இதை நிறுத்துறதுக்கு தான் மொர்தெகாய் எஸ்தரையும் கொண்டு வராரு. இப்ப இந்த இந்த விஷயம் வந்து உக்கிரமா நடக்கும்போது எஸ்தர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்லின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் மன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு எஸ்தருக்கு, நீ ராஜாட்ட போய் பேசு அப்படின்னு. ஆத்தாகுன்றவன் தான் கொடுத்து அனுப்புறாரு. ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகள் எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சொங்கலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காருக்கும் ராஜாவினுடைய நாடுகளே சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவின் இடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, 30 நாள் ஆச்சு, ராஜா பெர்மிஷன் கொடுக்கல ராணியை பார்க்கறதுக்கு. ராணி தன்னை பார்க்க வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்படி பெர்மிஷன் கொடுக்காம வந்தா அவன் கொன்றுவான் அப்படின்னு அவ்வளவு கோபக்கார ராஜா. எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறதுனால நீ மட்டும் பிழைச்சிருவ, எல்லா யூதரும் செத்துருவான்னு நினைக்காத, நீ பிழைச்சிடலாம் நினைக்காத. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, அத்தான் சொல்றாரு. இப்ப இந்த காலத்துக்கட்டத்துல உனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. அப்பதான் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க 3 நாள். அப்படி இருக்கும்போது 3ஆம் நாளிலே, 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 3ஆம் நாளிலே, அதாவது அந்த உபவாசம் இருந்து 3ஆம் நாளிலே, எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்ததுனால், ஆண்டவர் பாருங்க தயவு கிடைக்க வைக்கிறாரு. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜ்யத்தை உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள்.
அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். பாருங்க, ஒரு விருந்து பண்றேன், நீங்களும் ஆமானும் வரணும், அவ்வளவுதான். எவ்வளவு ஞானமா செயல்படுறாங்க பாருங்க. அந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லல. ஏன் அப்படி சொல்லலைன்னா, ஒருவேளை ராஜா அதை பெருசா எடுத்துக்கலன்னு வைங்க. ஆமா, நான் போட்டது சட்டம், போட்டதுதான், திருத்த முடியாது, யூதர் குலம் அழியட்டும், நானும் யூதன் தான், நீ அழிஞ்சு கொண்டிருப்பான். ஏன்னா வஸ்தியே தூக்கி போட்டவன். எஸ்தரை தள்ளி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, லேசான காரியம் அவனுக்கு. ஆனா எஸ்தர் ஞானமா நடக்கிறாங்க பாருங்க. அதுக்குத்தான் அந்த உபவாசம் இருந்ததுக்கான பலன் அது. ஆண்டவருடைய, ஆண்டவரே நீர் எனக்கு தயவு பாராட்டணும், நீர் என்னோட இருக்கணும், நீர் ராஜாவோடு நீர் உள்ளத்துல பேசணும். ஏன்னா தயைன்னு சொன்னேன், ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்ன்ற அந்த ஆசை ஒருத்தனுக்குள்ள உண்டாக்குறது. அப்ப ராஜாவோடு நீர் பேசணும் அப்பா. இப்படிலாம் ஜெபிச்சிருப்பாங்க அந்த 3 நாள் உபவாசம் பண்ணி. முதல்ல அலோவ் பண்ணணும் ராஜா அவர் இருக்க இடத்துல. 30 நாளா சந்திக்கவே இல்லை, சந்திக்க கூடாதுன்னு இருக்குது, உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா அவன் ராஜா, அவன் சொன்னதுதான் சட்டம். அதை மீறி இவங்க உள்ள போறாங்க, சட்டத்தை மீறி உள்ள போறாங்க, ராஜா போட்ட கட்டளையை மீறி. அப்போ அதுக்கு அலோவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவங்க சொல்ற காரியத்தை அவன் காது கொடுத்து கேட்கணும். அடுத்து அதுக்கு சரின்னு சொல்லி இறங்கி வரணும் ராஜா. இவ்வளவு நடக்குது. அப்ப என்ன நினைக்கிறேன், அப்பவே சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் பேசியிருப்பாரு எஸ்தர்ட்ட. ஆண்டவர் இது மாதிரி யோசனை சொல்லியிருப்பாரு, ஆலோசனை கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர், யோசனையில் பெரியவர், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்றது. நீ போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணு, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணு, அப்போ உனக்கு அவங்க கண்களில் தய கிடைக்க செய்வேன்றதுதான், எந்த காரியமானாலும் சரி. அப்ப அதுக்குதான் அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்த உடனே பேசல, ஒரு விருந்து பண்றேன் வாங்கின, அது லேசான காரியம். எப்படி நாகமான போய் யோர்தான்ல முங்கி எந்திரின்னு சொன்ன உடனே அவன் எங்க நாட்டுல இல்லாத ஆறுகளா, நான் வெளியே வருவான் எலிசா, தன் தேவனை நோக்கி பார்ப்பான், தன் கையை என் தலை சரீரத்துல வச்சு தடவி இப்படியெல்லாம் ஜெபிப்பான்னு நினைச்சேன். இவன் என்ன யோர்தான்ல போய் குளின்றான்னு. அப்பதான் ஒருத்தன் என்ன சொல்றான், போர் வீரன் ஒருத்தன், இல்லையே அவர் பெரிய காரியம் சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன் இல்ல, ஏன்னா உன் சரீரம் முழுக்க வியாதி, குஷ்டரோகம், பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பேன், லேசான காரியம் தானே செஞ்சு பாருன்ற மாதிரி. அதனால சின்ன காரியத்தை செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி முங்கி எந்திரிச்சான், சுகமானான். அதே மாதிரிதான் இங்க ஒரு விருந்து தானே, கூப்பிடுறா, சரி ரைட்டு, ஆமானு வர சொல்றா, சரி ஆமானு வா அப்படின்ற மாதிரி போறான். அப்ப அன்னைக்கு பாருங்க, அன்றைய தினம் ஆமான் 5:9 அன்றைய தினம் ஆமான் சந்தோஷம் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறது ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். பாருங்க, இன்னும் அவனுக்கு கோபம் அதிகமாக தான் ஆகுது. ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு தன் சிநேகிதரின் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்கார் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். எப்படியெல்லாம் தன்னை கனப்படுத்தினாங்க. எஸ்தர் ராஜாத்தி ராணி ராஜா விருந்து கூப்பிடுறாங்க, என்னை மாத்திரம்தான் கூட வர சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு மேன்மைன்னு சொல்றான். பின்னையும் ஆமான் ராஜஸ்ரீயாக எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவினுடைய என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை, நாளைக்கும் ராஜாவினு கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, அவனுக்குள்ள ஒரு என்னதான் நடந்தால் இந்த மொர்தெகாய் தன்னை வணங்காதது அவனுக்குள்ள ஒரு கோபத்தை எழுப்பிக்கிட்டே இருக்குது. என்னதான் அவ்வளவு மேன்மை இருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடைய விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அன்னைக்கு பாருங்க, முதல் நாள் விருந்து முடிஞ்ச அன்னைக்கு தான் அது நடக்குது. 50 முழ உயரம்னா 75 அடி உயரம் தூக்கு மரம். 75 அடி உயரத்துல தூக்கு மரத்தை வச்சு அதுலதான் மொர்தெகாயை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறான். அந்த ராத்திரியிலே இப்பதான் அந்த காரியம் வருது பாருங்க. அன்னைக்கு ராத்திரி ஃபர்ஸ்ட் ஒரு விருந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த விருந்துக்கு நடுவுல நடக்குது. ஆண்டவர் எந்த நேரத்திலையும் குறுக்கிடுவார், ஆனா சரியான நேரத்துல நம்ம வாழ்க்கையில உள்ள வருவார். அந்த ராத்திரி ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், தூக்கம் வரல ராஜாவுக்கு,
கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வரின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. மொர்தெகாய் செஞ்ச நல்ல காரியம், தன்னை காப்பாத்தினத சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறாங்க. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்று செய்யப்படவில்லை என்று சொன்னார். அது ஏதாவது எழுதியிருக்கா, இவனுக்காக ஏதாவது நம்ம ரிவார்டு பண்ணோமானா ஒன்றும் பண்ணலன்றாங்க. ஆமான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாய் தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனை வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். ஆமான் பாருங்க, தூக்கு மரத்துல மொர்தெகாய் போடுறதுக்கு ராஜாவுடைய அனுமதி கேட்கறதா உள்ள வரான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்கார் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, ராஜா ஒருத்தனை ஆனர் பண்ணா என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. அதற்கு ஆமான், என்னை யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, நான் என்னத்தான் கனம் பண்ண போறார் நினைக்கிறான். தன்னைத்தான் கனம் பண்ண போற, நல்லா பெருசா சொல்லலான்ட்டு அவன் நினைக்கிறான். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அவனா ராஜாக்கு என்னெல்லாம் உடுத்துவாரோ அந்த ராஜ வஸ்திரம், அடுத்து ராஜா ஏறுகிற குதிரை, அது அவர் தலையில வைக்கிற அந்த ராஜமுடியெல்லாம் வைத்து தன்னை ராஜா போல ஆக்கி அதை அந்த ஊர் முழுக்க சொல்லணும், அந்த நாடு முழுக்க சொல்லிட்டு போகணுமா, இப்படித்தான் கனம் பண்ணுவார்னு தன்னை எல்லாரும் காமிக்க நினைச்சான். ஆனா அது ஆப்போசிட்டா நடந்துருது. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமா நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசல் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானம் என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அவன் அவன் வெக்கப்பட்டு போகும்படி செஞ்சிட்டார். இதுல என்ன முக்கியமானதுன்னா, இங்க நம்ம ராஜாதி ராஜாவை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். நீங்க யாரும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற நினைக்கணும், அந்த கணத்தை உங்களுக்கு கொடுப்பாரு ஆண்டவர். நீங்க நினைக்கலாம் எங்கேயோ தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்கான பலன் ஆண்டவர் தருவார், உயர்த்துவார். தனக்கு உள்ள மேன்மை, தன்னை எப்படி தான் யாருன்னு தெரியும் ஆண்டவருக்கு. அவர் தான் ஒரு அற்புதம் செய்ய முடியும், ஒரு மிராக்கிள் அவரால் தான் செய்ய முடியும். அந்த மிராக்கிளை உங்களை கொண்டு செய்வார் ஆண்டவர், உங்களை கொண்டு செய்வார் ஆண்டவர். செய்து உங்களை கனப்படுத்துவார். இந்த பிரதர் ஜெபிச்சாங்க, எனக்கு அற்புதம் நடந்தது. இந்த சிஸ்டர் ஜெபிச்சாங்க, எனக்கு அற்புதம் நடந்ததுன்னு சொல்ல வைப்பார். என் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை சாட்சியா நான் சொல்லலாம். என்னை அற்பமான்னு நினைச்சவங்க முன்னாடி என்னை அப்படித்தான் கனப்படுத்தினார். என் மூலமாக அங்க அற்புதம் நடந்தது. நான் ஜெபித்தது மூலமா அங்க அற்புதம் நடந்த உடனே அவங்க எல்லாம் நிச்சயமாக கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படி பார்த்தாங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் கர்த்தரோட இருக்கிறேன்றதை அப்படித்தான் காமிச்சார். நம்மளுக்கு ஒண்ணு மேட்டியும் இருக்கக்கூடாது. மொர்தெகாயை பற்றி தாழ்மையா இருந்தார். நான் கேட் கீப்பர் தானே, எங்கேயோ வாசல் காவல் தானே இருக்கிறேன், என்னையே நான் சேனாபதி வைக்கக்கூடாது, ஆமானெல்லாம் வைத்து வச்சிருக்கீங்க, என்னையே இங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கல. தாழ்மையா இருந்தார். கர்த்தர் தன்னை ஒரு நோக்கத்தோட இந்த இடத்துல வச்சிருக்கிறார்ன்றது அறிந்து தாழ்மையா இருந்தார். அதனால ஏற்ற காலத்துல என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் இந்த மொர்தெகாயை வைத்திய 2வது ஸ்தானத்துல வச்சாரு, பிரைம் மினிஸ்டர் ஆக்குனார். இந்த மொர்தெகாயை பிரைம் மினிஸ்டர் ஆக்குனார். எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மொர்தெகாய் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளை எப்படி ஆண்டவர் நடத்துவார், நம்ம போய் செய்ய போற ஜனங்களை எப்படி நடத்துவார்ன்றதை நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஒருவருடைய வாழ்க்கையில ஒன்று நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, எதனால நடக்கலை, இல்லை சில காரியங்கள் அவங்களுக்கு எதிராக நடக்குது, அவங்களுக்கு அசௌகரியமா இருக்குது, அவங்களுக்கு ஃபேவரா இல்லை,
ஏன் அப்படி இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம நம்ம டீப்பா படிச்சாதான், ஆழமா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். வேதத்தை ஆழமா தெரிந்து கொள்ளாம நீ சரியான ஒரு ஊழியத்தை நீ செய்ய முடியாது. பாருங்க 13வது வசனம், 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரன் அவன் மனைவியாக சிரேஷும் அவனை பார்த்து, முர்தேக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குணமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். பாருங்க, 2வது விருந்துக்கு கூப்பிடுறாங்க. செகண்ட் டே ஃபீஸ்டுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் நிறைய நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ராஜா நிறைய ஒரு பெரிய விருந்து பண்றான். இங்க எஸ்தர் விருந்து பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது அங்க ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒரு விருந்து நடக்குது, பூரின்னு சொல்லி மொர்தெகாய். விருந்துனே வருது. ராஜாத்தியாக எஸ்தருடன் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாத்தியாக எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இப்ப ராஜா கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு சொல்லுன்ட்டு. அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என்ன சொல்றாங்க பாருங்க, என் ஜீவன் காப்பாற்றப்படணும், என் ஜனங்கள் காப்பாற்றப்படணும்ன்றாங்க. அழிவுக்கு காப்பாற்றணும்னு. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்கள் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டான நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். ராஜாவும் அதுல உடன்பட்டு இருக்கிறாருன்றாங்க. எங்களை அழிக்க போறாங்க, என்னையும் என் ஜனங்களெல்லாம் என் யூத குலத்தையும் அழிக்க போறாங்கன்னு அப்பதான் வெளிப்படுத்துறாங்க. இவங்க யூத குலம்ன்றதே எஸ்தர் அப்பதான் வெளிப்படுத்துறாங்க. அப்பொழுது ராஜாவை அகஸ்வர் மறுமொழியாக ராஜாத்திய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அவன் யாருது? சரியான நேரத்துல சொல்றாங்க பாருங்க எஸ்தர். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகையுமாய் அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாத்திக்கு முன்பு ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்படுவது ஆமான் கண்டு ராஜாத்திய எஸ்தர் நேரத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். பாருங்க, அப்படியே தலைகீழாக மாறுது காரியம். எஸ்தர்ட்ட மன்றாடுறான் தன் ஜீவனுக்காக. யார் அழிக்க நினைச்சானோ அவன் நினைச்சே பார்க்கல. எஸ்தர் வந்து யூத குலம்ன்றது ஆமானுக்கு தெரியாம ஆண்டவர் மறைச்சு வச்சுனா. அதான் மொர்தெகாய் வந்து எஸ்தரை சொல்லலை, நீ யூத குலம்னு சொல்லாத என்று. அப்ப நம்மளுக்கு அது ஆண்டவர் வந்து ஒரு லெசன். இது இட் இஸ் எ லெசன் ஃபார் அஸ். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம யாரு என்னன்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறான்றதை சரியான வேளையில வெளிப்படுத்துவார். அதனால அடையாளம் இல்லாம உட்கார்ந்து இருக்கோமே, எங்கேயோ போறோம் வரோம், ஏதோ ஒரு வேலையை பார்க்கிறோம், போறோம் வரோம், ஊழியத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வா ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா நீங்க தயாரா இருக்கீங்களா? நம்ம பாட்டை நம்ம செய்யணும். நம்ம நல்ல பைபிள் அதிகமாக படிக்கணும். எனக்கு இன்னைக்கு ஊழியம் வந்தா நான் பேசுவேனா? இந்த எஸ்தர் புஸ்தகத்துக்காக எவ்வளவு ரெஃபரன்ஸ்ன்றீங்க, அவ்வளவு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஏற்கனவே எஸ்தரை பத்தி ஃபுல்லா எழுதி வச்சிருந்தேன். அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. அதுவும் ஆண்டவர் செய்யற காரியம்தான். ஏன்னா அதையே நான் பேசியிருப்பேன், அது கிடைக்கல. அதனால நான் உட்காந்து எனக்கான ஞாபகம் வருது எல்லாமே. இந்த காரியம் இப்படி, இந்த காரியம் இப்படின்னு எனக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. அது எல்லாத்தையும் தேடி எடுத்தேன் நான். எல்லாம் வேற இடத்துல புதுசா எழுதினேன் உட்காந்து. ஏற்கனவே எழுதியிருந்ததே பேசக்கூடாதுன்னு ஃபுல்லா எடுத்து எழுதினேன். அதான் வந்தது. அப்பதான் பாருங்க, ராஜா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனை இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய முடியும் என்று காண என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டெண்டில் நாட்டப்படுக என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அவன் வச்ச தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட வச்சிட்டார்.
அப்ப நமக்கு எதிராக இருக்கிறவங்களை, அவங்க அதிகாரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். நம்ம அதனால எதற்குமே பயப்பட தேவையில்லை. நம்ம தைரியமா இருக்கலாம். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். என் பெரியப்பா பையன், எனக்கு அண்ணன் தான் மொர்தெகாய்ன்றத எஸ்தர் சொன்ன உடனே ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். இப்ப அப்படியே காரியம் மாறலாம் முடியுது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் எழுதி அனுப்புன கட்டளை எழுதி அனுப்புனாங்க யூதரை அழிக்கணும்னு. ஒரு தடவை ஒரு ராஜா கட்டளை போட்டானா அதை மாற்ற முடியாது. அந்த காலத்துல அதுதான் சட்டம். ஆனா முதல் முறை என்ன பண்றாங்கன்னா, அதை மாத்தி எழுதுறதுக்கு அங்க ஆண்டவர் உதவி செய்யறாரு. மாத்தி எழுதுறாங்க. யூத ஜனங்களை அழிக்கணும்னு இருந்து யூத ஜனம் பயந்து இருந்தாங்க. ஆனா யாரு அழிக்க நினைச்சாங்களோ அவங்களை யூதர்கள் அழிக்கும்படியாக கட்டளை மாத்தி எழுதப்படுது. அதான் சொல்றாரு பாருங்க, 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அது 12வது வசனம் பாருங்க, 9ஆம் அதிகாரம். அப்பொழுது ராஜா ராஜாத்திய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளில் என்ன செய்திருப்பார்களோ? இப்பொழுது உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். 500 பேரை கொன்னுட்டாங்க. ஆமானுடைய 10 குமாரர்களையும் கொன்னுட்டாங்க. இன்னும் என்ன வேணும் உனக்கு? அது செய்கின்றாரு. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் 10 குமாரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாகம் என்றாள். இன்னும் நாங்க இருக்கிறவங்களை கொலை செய்யணும், நாங்க எங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களை எல்லாம் நாங்க நிர்மூலமாக்க எங்களுக்கு அனுமதி வேண்டும். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரர் உடலையும் தூக்கி போட்டார்கள். ராஜாவின் நாடுகளில் மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. 75,000 பேரை கொண்டுட்டாங்க யூதர்கள், தங்கள் எதிராக இருந்தவங்க. இப்பதான் மொர்தெகாய் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 22வது வசனம். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒரு வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போடுவித்தான். அந்த சீட்டு போட்டது பூர், அந்த ஆமான் போட்டது. ஆனாலும் எஸ்தர் ராஜசமத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாங்கு யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் உன் குமாரையும் மரத்தில் தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரிம் எனப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகள் நிமித்தம் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவத்தில் நிமித்தம் தங்களுக்கு நேரிட்ட நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடி அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசிரியாமல் இருப்பது இல்லை என்பதையும் அப்படியே கமிட் பண்றாங்க. 2 நாட்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்றாரு அவரு மொர்தெகாய். அதனால மொர்தெகாயும் அந்த எஸ்தரை எழுதினாலதான் இந்த புஸ்தகத்தை யார் எழுதினான்னா மொர்தெகாய் எழுதினார்ன்றாங்க. ஏன்னா சொந்த அனுபவம் இல்லாம இதை எழுத முடியாது. நிறைய பேர் நெகேமியா எழுதினதா சொல்றாங்க. ஆனா இந்த சொந்த அனுபவம் உள்ளுக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்தாதான் இதை எழுத முடியுன்றதுனால இது மொர்தெகாய் தான் எழுதியிருக்கலாம்ன்றாங்க. அப்ப அந்த 30வது வசனம் பாருங்க. யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்திய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரிம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிருபங்களை அனுப்பினான். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரிம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. 2 நாள் நம்ம கொண்டாடணும், கர்த்தர் நம்மளை காப்பாற்றினது, காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்றதை நினைவு கூறும்படி வருஷந்தோறும் இந்த பூரின்ற அந்த 2 நாட்களை கொண்டாடணும்னு நியமிக்கிறாங்க.
10ஆம் அதிகாரம். ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேசியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாக இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுறவனுமாய் இருந்தான். மொர்தெகாய் எப்படி உயர்த்திட்டார் பாருங்க. எஸ்தரை உயர்த்தினது போல மொர்தெகாயை பிரைம் மினிஸ்டரா உயர்த்தி கர்த்தர் உட்கார வைத்தார். அதனால நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல யார் கூடயோ இருக்கோம்னு நினைக்காதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், யாருடைய நம்ம மேல இல்லை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுதான் அந்த இதுல நம்ம பார்க்க வேண்டிய காரியம். அது பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை எப்படிப்பட்ட அரண்மனை அப்படின்னா, எஸ்தர் வாழ்ந்த அந்த அரண்மனை அந்த பிளாட்ஃபார்ம் 50 அடி உயரம். அது கவரேஜ் அந்த ஏரியா, அந்த அரண்மனையோட ஏரியா மட்டும் 2.5 ஏக்கர். அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல சீவேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த கழிவு நீர் போகுது, அதுல ஒரு ஆள் சாதாரண நடந்து போலாமா, அவ்வளவு பெருசு இருந்துச்சான். அது எப்படின்னா அந்த மொத்த நகரத்தையும் அலெக்சாண்டர் த கிரேட் அழிச்சிட்டான். அக்னியால் அதை அழிச்சு, அதாவது கிமு 331 அவன் அழிக்கிறான். அதை ஃபுல்லா அழிச்சு அதை அந்த பாலைவன மணல்லே புதைச்சிட்டான். இதுதான் அந்த காரியம். எஸ்தர் அந்த ராஜாத்தியா இருந்தது 13 வருஷம். எஸ்தர் ராணியான பிறகு 5 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அதாவது வஸ்திய பதவி இறக்கின பிறகு, அதாவது அந்த அகாஸ்வேரு ராஜாவான பிறகு, பெர்சியா ராஜாவான உடனே அடுத்த வருஷம் வஸ்திய திருமணம் செய்யறாரு. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வஸ்திய பதவி இறக்கின பிறகுதான் இவங்க வராங்க. யார்? எஸ்தர் வராங்க. அந்த அந்த டைம் டேபிள் சொல்றேன் பாருங்க. எருசலேம் பாழாக்கப்பட்டது, இவங்கெல்லாம் கைதிகளா பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது கிமு 586. அந்த முதல் அடிமைகளா போனவங்கள முதல்ல செருபாபேல் தலைமையில வந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 538, கிமு 538. அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது எப்படின்னா 515. அகாஸ்வேரு பெர்சியா ராஜாவானது 486. வஸ்தி பதவியிலிருந்து நீக்கப்பட்டது, அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்டது 483. எஸ்தர் ராஜாத்தியானது ராணியானது 479. ஆமான் சட்டம் போட்டது அழிக்கணும் யூத ஜனங்கள்ன்றது 474. அது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அது சந்தோஷமாக்குனது அடுத்த வருஷம் 473. அப்பதான் பூரிம், ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் பூரிம் செலிப்ரேட் ஆச்சு. இல்லை, மொர்தெகாயோட காரியம் ரொம்ப முக்கியமானது. அவர் ராஜாவை காப்பாத்தினாரு. ஆனா ராஜா அதை ரிவார்டு எதுவுமே கொடுக்கல, தன் உயிரை காப்பாத்தின மொர்தெகாய்க்கு. ஆனா சரியான நேரத்துல ராஜாவுக்கு தூக்கம் வர முடியாது பண்ணி, அன்னைக்கு அவன் மொர்தெகாயை பத்தி காரியத்தை ஆண்டவர் கொண்டு மொர்தெகாயை கனப்படுத்துறார். இது நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியம். நம்ம பலருக்கு நன்மை செஞ்சிருக்கலாம், ஆனா எல்லாம் அவங்களாம் மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். சரியான நேரத்துல உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அதே மாதிரி எஸ்தரை போல அனாதையா இருக்கலாம், யாரும் இல்லை எனக்குன்னு, நான் எங்கேயோ தனியா எங்கேயோ இருக்கிறேன், ஏதோ வாழ்ந்துட்டே நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சரியான நேரத்துல நீங்க நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு உங்களை உயர்த்துவார். சொல்லவே முடியாது எப்படி கர்த்தர் உயர்த்துவார், யாரை எடுத்துட்டு வருவார்னே சொல்ல முடியாது. நம்ம ஒரு பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆனா அதே நேரத்துல சும்மா இருக்கக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் உயர்த்துற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். உட்கார்ந்துருக்க கூடாது, சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது. சோம்பேறிய கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம ஃபயரா இருக்கணும். நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளால நிரம்பி இருக்கணும், ரேமாவால நிரம்பி இருக்கணும். வெறும் எழுதப்பட்ட வார்த்தைகளால அல்ல. வாட் காட் செட் இல்லை, ரைட் நவ் வாட் காட் இஸ் டெல்லிங், வாட் காட் இஸ் ஸ்பீக்கிங். இப்ப என்ன சொல்றார் கர்த்தர்? வேதத்தை என்ன சொன்னார்ல, இப்ப எனக்கு என்ன சொல்றார், அதைத்தான் ஜனங்க கேட்கறதுக்காக வர்றாங்க. உங்கள்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை இருந்ததுன்னா, தீர்க்க தரிசன வார்த்தை இருந்ததுன்னா, ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் how much you are cooperating with him. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட கூட நீங்க அவரோட உடன்பட்டு
நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீங்க, அது பார்ப்பாரு. ஒரு பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி நின்று செய்யறது எல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி ஊழியம் செய்யறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. அங்க போய் நின்ன உடனே ஸ்டேஜ் ஃபியர் வரும். அது இப்ப வந்து ஜனங்க வந்து நிறைய பார்க்குறாங்க. யூடியூப்ல நிறைய பேருடைய மெசேஜஸ் கேட்குறாங்க, நிறைய பாடல்களை பார்க்குறாங்க, நிறைய மியூசிக் கேட்குறாங்க. இதுக்கு மத்தியில் நம்ம நிற்கணும். எனக்கு எனக்கு அதுதான் இன்னைக்கு நான் இப்போ இந்த இதை பேசிக்கிட்டே வரேன். எனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் புதுசாக என்ன பேசுகிறேன் ஆண்டவரே, நான் புதுசாக என்ன பேசிட்டேன், நான் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது தானே, எஸ்தரை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே, நான் என்ன புதுசாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அதனால நான் அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஆண்டவரே இதுல என்னெல்லாம் முக்கியமான காரியம், எதெல்லாம் நான் வந்து எடுத்து சொல்லணும் ஆண்டவரே. ஏன்னா உங்களுக்கு இது எனக்கான மெசேஜ்னு சொல்லணும். நீங்க இது ஒவ்வொருத்தரும் இட் இஸ் ஃபார் மீ, இது எனக்கானது, இது எனக்கு கர்த்தர் சொல்ற காரியம்னு உங்களுக்கு தோணணும். இது ஏதோ எஸ்தரை பத்தி இல்லை, மொர்தெகாய் பத்தி இல்லை, இது எனக்கான காரியம். அந்த ராஜா மாதிரி மறந்து போயிடக்கூடாது, நன்றி மறந்து போயிடக்கூடாது. நம்ம மொர்தெகாய் மாதிரி அமைதியா இருக்கணும். அமைதியா நம்ம என்ன இடத்துல இருக்கிறோமோ அது ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம்னு சொல்லி அதுல நம்ம அமைதியா இருந்தோம்னா ஒரு நாள் ஒரு ஆண்டவர் உயர்த்துவார். அதே மாதிரி எஸ்தரை போல நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா நம்ம வந்து நம்ம ஜனங்களுக்கு நம்ம ஆதரவா இருக்கணும். கிறிஸ்துவே சார்ந்து, கிறிஸ்துவே நம்பி, இயேசு கிறிஸ்துவே நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்?